வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல் மற்றும் இந்து ஆன்மீக தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து வங்கதேச இந்து உரிமை மீட்பு குழு சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இல்லை என கூறி போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரையும் தமிழகம் முழுவதும் காவல்துறையினர் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இல்லை என்று காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், வங்கதேசத்தில் இருக்கும் இந்துக்களின் துயரங்களை துடைப்பதற்கான போராட்டத்துக்கு அனுமதி இல்லை என்று சொல்லும்போது நாம் வங்கதேசத்தின் உள்ளே சென்று விட்டோமோ என்று தோன்றுகிறது எனவும், வங்கதேசத்தில் சின்மோய் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது போல் இங்கு உள்ள இந்துக்களுக்கும் அந்த நிலைமை வந்துவிட்டதோ என்ற கவலை ஏற்படுகிறது என்றார். இதேபோல் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை, அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இல்லை என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் டாக்டர் தமிழிசை கூறும்போது, வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வரும் மத அடிப்படைவாதிகளுக்கு எதிராக வங்கதேச அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், குடியுரிமை திருத்தச் சட்டத்துக்கு எதிராக மாத கணக்கில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியவர்கள் மீது எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்காத தமிழக காவல்துறை வங்கதேசத்தில் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்காக ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய தேச பக்தர்களை கைது செய்திருக்கிறது என்றும், தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கமான PFIக்கு ஆதரவாக மனித சங்கிலி போராட்டம் நடத்தியவர்கள் மீது எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்காத தமிழக காவல்துறை வங்கதேச இந்துக்களுக்காக அறவழியில் போராட்டம் நடத்திய தேச பக்தர்களை கைது செய்திருக்கிறது என்றும், பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்காக போராடுவதற்கு கூட தமிழகத்தில் அனுமதி மறுக்கப்படுகிறது தொடர்கிறது என்றும் கூறினார்.